கர்பலான்ற இடத்துல நபி அவர்களோட குடும்பம் பண்ண தியாகத்தோட பக்கங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆட்சிக்கு அப்புறமா அவர்களோட மூத்த மகனான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவோட கலீஃபாவா பொறுப்பேற்று ஒற்றுமைக்கான ஆண்டா வந்து ஆட்சியை மாற்றினாலும் ஒரு சில அரசியல் காரணங்களால நச்சிடப்பட்டு ஷஹீதாக்கப்படுறாங்க. அதை அடுத்து சிரியாவோட மிகப்பெரிய ஆட்சியில இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா அவர்களோட மகனான யசீத் அப்படிங்கிற கொடுங்கோலன் ஆட்சி அமைச்சு கொடுமைகளை பண்ண ஸ்டார்ட் பண்றான். இதை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட மதீனாவோட மூத்த தலைவர்கள் யசீதோட ஒழுக்கம் இல்லாத கொடுமையான ஆட்சியை பார்த்து எதிர்த்து நிக்கிறாங்க. ஆட்சியோட வெறியில இருந்த யசீத் ஹுசைன் என்னை ஏற்கலனா மக்கள் என்ன பணிய மாட்டாங்க, ஹுசைன் எனக்கு பணியணும், அப்படி இல்லனா கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இன்னும் ஒரு பக்கம் யசீதோட கொடுமைகளை தாங்க முடியாத குபா நாட்டு மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குபா நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கடிதங்களை வந்து அனுப்புறாங்க. தன்னோட தகப்பன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செஞ்ச அந்த குபா நாட்டுக்காகவும் இஸ்லாமிய ஆட்சி முறையில நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான குபா நாட்டை நோக்கி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னோட குடும்பம் உட்பட 72 பேரை சேர்த்துக்கிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ கொடுங்கோலனான யசீதோட படைகளால சுற்றி வளைக்கப்பட்டு அந்த பாலைவனத்துல தனிமைப்படுத்தப்படுறாங்க. நாட்கள் நகருதே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கூடாரத்துக்கு பக்கத்துல ஓடி இருந்த யூப்ரட்டிஸ் நதியை யசீதோட படை நீர் வசதி கூட கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுத்து நிறுத்துறானுங்க. சுட்டரிக்கும் பாலைவனத்துல நபி அவர்களோட குடும்பமும் குழந்தைகளும் தாகத்தால தவிக்கும் போது 72 பேரை எதிர்த்து 30,000 எதிரிகள் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட தம்பியான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தைங்களோட அழுகுரல் தாங்க முடியாம போருக்கு மத்தியில அந்த ஆற்று பள்ளத்தாக்குல நீர் எடுத்தப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட 2 கையையும் எதிரிகள் வந்து வெட்டி விட்டுறாங்க. அந்த போராட்டத்துக்கு மத்தியில நீர் நிரம்பிய அந்த குடத்தை வாயால எடுத்து வர முற்பட்டப்போ அவர்களோட உடம்புல பல அம்புகள் எய்தபடியே ஷஹீதாக்கப்படுறாங்க. அதை அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட 2 மகன்மார்களும் ஷஹீதாக்கப்பட்ட அப்புறமா தன்னோட கடைசி மகனான 6 மாதமான அலி அஸ்கர் அப்படிங்கிற அந்த பாலகனை கையில எடுத்து போர்க்களத்துக்கு முன்னால போய் என்னோட மேல பழி இருக்கலாம், ஆனா இந்த பிஞ்சி குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கையேந்தியப்போ அச்சிடப்பட்ட 3 முனைகளை கொண்ட அம்பு அந்த பாலகனை துளைக்குது. அதை அடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே இடத்துல தன்னோட உடம்புல 13க்கும் மேற்பட்ட அம்புகள் தொலைச்ச அப்புறமா அந்த கர்பலா மண்ணுல வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்ட உடம்புல இருந்த அவர்களோட தலைய ஷிம்ர் அப்படிங்கிற சபிக்கப்பட்டவன் பெருமையோடையும் கௌரவத்தோடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட அந்த தலைய வெட்டி அரச சபைக்கு எடுத்துன்னு போறான். இவ்வளவு பெரிய தியாகம் அன்னைக்கு அந்த கர்பலா மண்ணுல முஹர்ரம் பிற 9லையும் 10லையும்